வேண்டுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ச்சியாக வாழ்க்கையா வல்லமையா என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வகையில நாம் கடந்த நாட்களை பார்த்தோம். கிறிஸ்தவ சமூகத்தில் வருடத்தில் 2 பிரதான ஆசரிப்புகள் ஆசரிக்கப்படுகின்றது. அது என்ன 2 பிரதான ஆசரிப்புகள் என்று சொன்னால், ஒன்று கிறிஸ்துவின் பிறப்பாகிய கிறிஸ்துமஸ் என்கின்ற அது ஒரு பெரிதான ஆசரிப்பையும், அடுத்து இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற ஆசரிப்பையும் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சமூகம் அதை ஆசரித்து வருகிறது. ஆகவே இந்த இந்த கொண்டாட்டங்கள் வைக்கலாம் அல்லது இந்த ஆசரிப்பு என்று வைக்கலாம். இவைகளில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காய் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவன் இந்த காரியங்களிலே மகிமைப்பட வேண்டும். பாருங்க, கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக அந்த ஆசரிப்புகளை ஆசரித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து பிறந்த அந்த நாள் ஒன்று உண்டுதான். அவர் ஒரு நாள் பிறந்தார் உலகத்துல. பாவிகளுக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்பது உண்மைதான். ஆனால் இவையெல்லாம் அப்படித்தான் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை இப்படி செய்ய வேண்டும் என்று எந்த இடத்திலும் வசனம் கூறப்படவில்லை. ஆனால் பரவாயில்ல, பாடுகிறதோ ஆடுகிறதோ அல்லது சுவிசேஷங்கள் அறிவிக்கிறதோ அதெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் இருப்பது நல்லது. ஆனால் அதுக்குள்ளே பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் பார்க்கின்ற பார்வை, வேதாகமத்தின் நோக்கமாயிருக்கிறது. ஆம் பிரியமான தேவஜனமே, அதுபோல இந்த நாட்கள் லென்த் நாட்கள் என்று அல்லது சொல்லிக்கொண்டு லென்த் நாட்கள் என்று தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 30 நாள் 40 நாள் உபவாச ஜபங்கள் இப்படி ஆசரித்து வருகிறார்கள். ஆனால் இந்த ஆசரிப்பும் கூட அது தேவனுடைய நாம மகிமைக்காய் இருக்க வேண்டும். அது ஒரு சடங்காச்சாரம் அல்லது பாரம்பரியத்தை தழுவினாதா இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உபவாசம் பண்ணுவது நல்லது, சரீர ஒடுக்கங்கள் நல்லது, கட்டுப்பாடுகள் நல்லது. ஆனால் அவை எல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. இதைத்தான் புறஜாதி மக்களும் செய்கிறார்கள். முஸ்லிம் எடுத்துக்கொள்ளுங்கள், முஸ்லிம் சகோதரர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களும் 40 நாள் நோன்பு இருக்கிறார்கள். ஆனால் அந்த அதில் இருந்து கொண்டு தாங்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். வியாபாரம் செய்வார்கள், வேலை செய்வார்கள், பேசுவார்கள், சிரிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அந்த 40 நாளும் பகலிலே நாங்கள் எச்சில் கூட விழுங்க மாட்டோம், தண்ணீர் கூட குடிக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு ஆசரிப்பை ஆசரித்து கடுமையாக அதை ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்கள் முடிந்த பிறகு அவருடைய ஆசரிப்பினுடைய பலன்தான் என்ன அல்லது பயன்தான் என்ன என்றால் ஒன்றுமில்லை. பழைய வாழ்க்கை தான், பழைய சுபாவங்கள் தான், பழைய மனிதன்தான். எந்த விதத்திலும் அவர்கள் அந்த நோன்பு இருந்து 40 நாள் இருந்தார்களே, இவ்வளவு கடுமையான காரியங்களை கடைபிடித்தார்களே, ஆனால் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஒன்றுமில்லை. வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை என்றால் அங்கே நடைபெறுகிறது என்ன என்றால் ஒரு பாரம்பரியமும் சடங்காச்சாரமும் ஒரு பழக்க தோஷமும் தான் அங்கே இருக்கிறதே தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவே அதுபோல நீங்கள் இன்னும் சில இந்து சமயத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களும் அந்த ஐயப்பா என்று சொல்லுவார்கள், அல்லது 40 நாள் 30 நாள்
ஒரு நோன்பு இருப்பார்கள், உபவாசம் இருப்பார்கள். இருந்து அதையும் கொஞ்சம் கடினமாய் அந்த நாட்களிலே ஆசரிப்புகளை நடத்துவார்கள். ஆனால் அவைகள் முடிந்த பிறகு என்ன நடக்கிறது? அந்த நாட்களே கட்டுப்பாடாக இருப்பார்கள். அநியாயம் செய்ய மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டு அந்த 40 நாளோ 30 நாளோ குறிப்பிட்ட நாட்கள் அவர்கள் கட்டுப்பாடிலே இருப்பார்கள். ஆனால் அந்த நாட்கள் முடிந்த பிறகு அந்த கட்டுப்பாடெல்லாம் தகர்க்கப்பட்டு பழையபடி அவருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? அந்த பழைய வாழ்க்கையை தொடர்கிறது. அதனால் என்ன பலன்? இதெல்லாம் சடங்காச்சாரமும் பாரம்பரியமே ஒழிய மற்றும்படி ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறதாக தெரியவில்லை. அதுபோல கத்தோலிக்க திருச்சபையினரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் பாருங்கள், அங்கே நீங்கள் பார்த்தால் அங்கே மடு கோயில் அல்லது அந்தோனியார் கோயில் அல்லது வவுனியாவில் இருந்த கல்வாரி மலை என்று இருக்கிறது. ஆக அங்கு மன்னார்ல இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து நடந்து செருப்பும் போடாமல் சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரும் செருப்பு போடாமல் அவர்கள் நடந்தே அந்த கல்வாரி மலைக்கு போகிறோம் என்று சொல்லி அப்படியெல்லாம் போவார்கள். இதெல்லாம் நல்ல என்ன சொல்றது, ஒரு ஒரு கடினமான ஒரு காரியம்தான். செருப்பு இல்லாமல் நடந்து போவார்கள் பாருங்க. அதுபோல இந்துக்களையும் எடுத்தும் அவர்களும் அப்படித்தான். செருப்பு போடாமல், வீட்டிலே படுக்காமல், பாயிலே படுக்காமல், தலையணை வைக்காமல், வீட்டிலே சாப்பிடாமல், மனைவி பிள்ளைகளோடு கூட சரியா பேசாமல், அப்படி பேசினால் கூட அவர்கள் அந்த நாட்கள், இந்த 40 நாட்களா என்ன செய்வார்கள் என்றால் சாமி சாமி என்றுதான் உச்சரிப்பு சொல்லுவார்கள். அம்மாவை கூட அம்மா என்று கூப்பிட மாட்டார்கள், சாமி என்று சொல்லுவார்கள். மனைவியை கூட பெயரை சொல்லி கூப்பிட மாட்டார்கள், மனைவி என்று அழைக்க மாட்டார்கள், மாறாக சாமி என்று கூப்பிடுவார்கள். அப்படி அவருடைய அந்த ஆசரிப்புகள் மிகவும் கடுமையாயிருக்கும், கட்டுப்பாடாயிருக்கும். ஆனால் அந்த ஆசரிப்புகள், அந்த நாட்கள் முடிந்த பிறகு அவர்கள் பழைய வாழ்க்கையை தொடர்கிறார்கள். பிரியமானவர்களே, எனவே இன்றைக்கு இது கூட ஆவிக்குரிய சபைக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது இந்த பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்துக்கு பின்னாலே என்ன இருக்கிறது என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களை பார்த்தோம். அவை பாரம்பரியம், அதாவது செய்ய வேணும். கர்த்தருக்காக நீங்கள் பணிக்கிறது நல்லது, பாடுகிறது நல்லது, உபவாசிக்கிறது நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் இந்த 2 நாட்கள் முடிந்த பிறகு பழைய என்றால் அதனால் என்ன ஒரு நன்மை நமக்கு கிடைக்க போகிறது? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவை அப்படி அல்ல. அவதை தேவன் விரும்புவதில்லை. அது ஆண்டவர் வாழ்க்கை மாற்றத்தை அவர் விரும்புகிறார். வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஆகவே இந்த வாழ்க்கை மாற்றம் அவசியமா இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் கூட உபவாசம் பண்ணலாம், சிந்திக்கலாம், அல்லது பாடல் பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், ஊழியம் செய்யலாம். எதை செய்தாலுமோ அதுல தேவன் நாமும் மகிமைப்பட வேண்டும். மற்றது நாம் செபிக்கிற பாத்திரங்கள், உபவாசிக்கிற பாத்திரங்கள், அல்லது ஊழியம் செய்கிற பாத்திரங்கள், அது உண்மையும் பரிசுத்தமாய் இருப்பது தேவன் விரும்புகிறார். எனவே தான் இந்த பாரம்பரியங்கள், அதை ஆண்டவர் ஒதுக்குகிறார், வெறுக்கிறார். ஆகவே நாங்களும் எதை செய்தாலும் பாரம்பரியமாய், நாம ஒரு சடங்காச்சாரமாய் இவைகளை நாம் பின்பற்றக்கூடாது என்பது வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்தை தான் பார்க்கிறோம். நமக்கு என்ன தெரியுமா? வேதக்காரர் என்று சொல்லப்படுகிறது, அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதக்காரர் என்றால் யார்? வேதத்தை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். சரி, ஒன்றை தயவு செய்து ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மைக்கும் ஆன் பண்ணி வைக்கிறதுனால அங்கே இருந்து சில அந்த சத்தங்கள் வருகிறதுனால இங்கே எனக்கு வேத பாடம் நடத்த முடியாமல் இருக்கிறது. மற்றவர்களும் வேதத்தை கேட்க முடியாமல் இருக்கிறார்கள். தயவு செய்து இதுல எல்லாருமே கவனம் எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு சரி, ஆஃப் பண்ணிட்டார். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஆகவே இந்த கவனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே பாரம்பரியத்தை தேவன் விரும்புவதில்லை. அப்ப பாரம்பரியத்துக்கு பின்னால என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர்.
7வது மாற்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம். பாரம்பரியத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், வாசிக்கலாம். மாற்கு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 6வது வசனம் வாசியுங்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். பார்த்தீர்களா? இப்ப இந்த இடத்துல நாம் அடிக்கடி வாசிக்கிறோம், அடிக்கடி நீங்களும் வாசித்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள். இங்கே ஆராதனை நடைபெறுகிறது, பண்டிகைகள் நடைபெறுகிறது, வேத பாடம் நடைபெறுகிறது, எல்லா காரியங்கள் நடைபெறுகிறது. இருந்த போதிலும் அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகளாய் இருக்கிறது. தயவுசெய்து மைக் ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. ரைட், இது பாரம்பரியமாய் நடக்கிறது. அதாவது மனுஷருடைய உபதேசம் அதில் கலந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். மனுஷருடைய உபதேசம் என்றால் என்ன? அது நம் மனுஷன் விரும்புகிறபடி தாங்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறது. அவை தேவன் விரும்புகிறபடி செய்யாமல் மனுஷர் விரும்புகிறபடி, அவர்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ, எது அவர்களுக்கு செய்ய விருப்பமாயிருக்கிறதோ அதை தான் செய்கிறார்கள். அதைத்தான் அங்க மனுஷனுடைய கற்பனை பார்க்கிறோம். அப்ப தேவன் சொன்னது வேறு, மனுஷர் சொல்லுவது வேறாயிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே தேவன் சொன்னதை செய்யாமல் மனுஷன் சொல்லுகிறதை செய்கிறதுனால் என்ன பிரயோசனம்? என்ன அதுல இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஆகவே தேவன் சொன்னதைத்தான் நாம் செய்ய வேண்டும். தேவன் சொன்னதைத்தான் நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், நாம் அல்ல, தேவனே நம்மை படைத்தார். நாம் தேவனை காப்பாற்றுவதல்ல, தேவனே நம்மை காப்பாற்றுகிறார். தேவன் நம்மை மகிமைப்படுத்துவதல்ல, தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கிறது. எனவே நாம் கவனிக்க வேண்டியது, அந்த வசனம் சொல்ல, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால். எந்த ஜனங்கள்? எதை குறித்து? எந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? அது புறஜாதி மக்களை குறித்து சொல்லவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் பாடுகிறார்கள், பாடல் ஆராதனை செய்கிறார்கள், பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள், வேதவசனங்களை வாசிக்கிறார்கள், அங்க எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி செய்கிறார்கள்? மனுஷனுடைய கற்பனைகளை, மனுஷன் சொல்லுகிற மனுஷரை பின்பற்றுகிறார்கள். உண்மையை தேவனை அவர்கள் பின்பற்றவில்லை, தேவன் சொன்னதை அவர்கள் பின்பற்றவில்லை. இதை எப்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உதடு அவரை போற்றுகிறது, சொல்லுகிறது, உதட்டினால் அவரை கணம் பண்ணுகிறார்கள். ஆனா இருதயம் இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 2 எஜமான்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். 2 தேவர்களை வைத்திருக்கிறார்கள் என்று கொள்ளலாம். 2 தேவர்கள் என்று சொன்னால் உள்ளத்துல மனுஷனும் மனுஷனுடைய இவர்கள் செய்கின்ற ஆராதனைகள் அது வேஸ்ட் ஆயிருக்கிறது. என்றால் பரலோகத்துக்கு போவதில்லை, அது தேவன் கேட்கிற ஆராதனை இல்லை. அவர்கள் சந்தோஷப்படத்தக்கதாய் அவர்கள் பாடுகிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடையத்தக்கதாய் தங்கள் இச்சைக்கேற்றபடி, தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி தாங்கள் திருப்தி அடைவதற்காகவே இந்த ஆராதனைகள், இந்த ஊழியங்கள், இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனை, அந்த ஆராதனையோ அவருடைய ஊழியங்களோ தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. இவர்களை குறித்து 7வது கடைசி பகுதி சொல்லுகிறது, மாயக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் உபவாசம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதுக்கு பின்னால பாரம்பரியம் இருக்கக்கூடாது. 9வது வசனத்தை வாசிங்கள், அதே அதிகாரத்தில் 9வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறது நன்றாயிருக்கிறது. பாருங்கள் என்ன சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் பாரம்பரியங்களை கை கொள்ளுகிறீர்கள், ஆனால் தேவனுடைய கட்டளைகளை அபத்தமாக்கி அல்லது என்ன சொல்றது, அதை விரயமாக்குகிறீர்கள், வியர்த்தமாக்குகிறீர்கள், அதை வேஸ்ட் பண்ணுகிறீர்கள், அல்லது அதை கனப்படுத்துகிறீர்கள். இல்லை,
அப்ப உங்களுக்கு தேவை அந்த பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலே, நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையிலே என்ன செய்து கொண்டு வந்தார்கள்? நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்தார்கள்? வருஷங்கள் தோறும், மாதங்கள் தோறும் பலிகளை செலுத்தி வந்தார்கள். பலிகளில் பலவிதம் இருக்குது. சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, இப்படி பாவ நிவர்த்தி பலி என்ற பலவிதமான பலிகளை செலுத்தி வந்தார்கள். அப்ப பலி செலுத்துவது எதற்கு என்று சொல்லி முதல் கவனத்தில் கொள்ள வேண்டும். பலி செலுத்துவது எதற்கு என்றால், பலி செலுத்துதல் இல்லாமல் தேவனிடத்தில் போக முடியாது. அதாவது பழைய ஏற்பாட்டு சட்டத்தின் படி பலி என்றால் என்ன என்றால், ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு இளங்காளை அல்லது ஒரு ஆட்டுக்கடா அல்லது புறா அல்லது புறா குஞ்சு. அப்ப தன்னுடைய நிலைமைக்கு ஏற்றபடி, தன்னுடைய தகுதிக்கு ஏற்றபடி அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்பது அங்கு நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டது. ரைட். இப்பொழுது பலி செலுத்துகிறார்கள். எதற்கு? தேவனிடத்திலே போய் சேருவதற்கு பலி செலுத்தப்பட வேண்டும். ஏன் பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால், இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இரத்தம் தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பரிந்து பேசுகின்ற ஒரு அட்வொகேட்டாக, அதாவது ஒரு பரிந்து பேசுகிறவராக அந்த இரத்தம் தான் காணப்பட்டது. அந்த பலி செலுத்தி அந்த இரத்தத்தை சிந்திதான் தேவனை பார்க்க வேண்டும். என்றால் ஏன்னா மனிதன் பாவம் செய்தவன், பாவியா இருக்கிறான். எனவே அவன் நேரடியாய் தேவனை பார்க்க முடியாது. ஆகவே அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? பலி செலுத்தி அந்த இரத்தத்தை செலுத்தி அந்த தன்னுடைய பாவத்துக்கு பதிலாக இந்த இரத்தத்தை சிந்தப்பட்டு இந்த இரத்தத்தின் ஊடாகத்தான் தேவனை ஆராதிக்க முடியும், வேண்டுதல் செய்ய முடியும், பார்க்க முடியும் என்றது அது பழைய ஏற்பாட்டினுடைய அங்கே நியாயப்பிரமாணத்தின் சட்டமாயிருக்கிறது. இந்த இடத்துல வருவோம், எப்படி பிசாசு அந்த பலிகளிலே ஊடுருவி போகிறான் என்பதை நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். எப்படி பலிகளிலே ஊடுருவி போகிறான் என்று. ஏன் பலி செலுத்த வேண்டும்? ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? தாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக இந்த பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் இங்க என்ன மனிதனுடைய போதனையும் மனிதனுடைய கற்பனையும் அல்லது மனிதனுடைய பாரம்பரியம் என்ன செய்கிறால், பாவம் செய்கிறது, பலி செலுத்துகிறது, திரும்பவும் பாவம் செய்கிறது, திரும்பவும் பலி செலுத்துகிறது, திரும்பவும் பாவம் செய்வது, பாவத்துக்காக பலி செலுத்துவது. இது அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப பாவம் செய்யலாம், பலி செலுத்தலாம். இதுதான் வாழ்க்கை. கவனிக்கிறீங்களா? பாவம் செய்யலாம், பலி செலுத்தலாம். இதுதான் வாழ்க்கை. ஆகவே அது என்ன பிரயோசனம்? அதுக்கு பின்னால பிசாசு என்ன செய்கிறான்? நீங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படக்கூடாது, மனம் திரும்புதல் ஏற்படக்கூடாது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள், நறுங்குண்டதுமான பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள். அப்ப நறுங்குண்டதும் என்றால் என்ன? மனதில மனவருத்தப்பட வேண்டும். இதற்கு நான் இந்த பாவம் செய்கிறேன், இந்த அநியாயம் செய்கிறேன், அக்கிரமங்கள் செய்கிறேன், இது தேவனுக்கு பிடிக்காது, இது நிமித்தம் தேவனை நான் கோபப்படுத்துகிறேன், தேவனை வேதனைப்படுத்துகிறேன். ஆகவே நான் இப்பொழுது தேவனிடத்துல போவதற்கு எனக்கு தகுதி இல்லை. எனவே இந்த பாவத்துக்காக இந்த கன்றுக்குட்டியோ, இந்த இளங்காளையோ அல்லது இந்த புறா குஞ்சுகளையோ நான் செலுத்துகிறேன். அவர் செலுத்தி நானும் தேவனும் சமாதானமாகிறோம், ஒப்புரவாகிறோம் என்பதுதான் அந்த பலியினுடைய நோக்கம். ஆனால் என்ன செய்கிறார்கள்? ஒப்புரவாகிறார்கள், அடுத்து தேவனை நோக பண்ணுகிறார்கள், அடுத்து பலி செலுத்தி சரிப்படுத்துகிறார்கள், பாவத்துக்கு பரிகாரம் காணுகிறார்கள். அப்ப ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்துறதும், பலி செலுத்தினதுக்கு பின்பு பாவம் செய்வதும், பிறகு பலி செலுத்துவதும், பாவம் செய்வதும் தான் இதனுடைய பாரம்பரியம். இதனுடைய என்னது சொன்னால் பாரம்பரியம் அல்லது அவருடைய இந்த சடங்காச்சாரங்கள். ஆக இதைத்தான் இன்றைக்கு புறஜாதி மக்களும் செய்து வருகிறார்கள். முஸ்லிம்கள் அல்லது கத்தோலிக்கத்தினர் அல்லது வேறு யார்,
இந்து மக்கள் எல்லாரும் இப்படித்தான் செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பின்னால பிசாசு இயக்குகிறது. நீ நல்லவனாய் வரக்கூடாது, மனம் திரும்ப கூடாது, உண்மையாய் கடவுளை பார்க்க கூடாது, ஏதோ சடங்கார சார்பை செய், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீ தேவனுக்காக வாழக்கூடாது, தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தணும், தேவனை கோபப்படுத்தணும், தேவனுக்கு விரோதமான அநியாயங்களை செய்ய வேண்டும் என்று பின்னால இருந்து பிசாசு. ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். சரி, 4வது வசனத்தை வாசியுங்கள். கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செம்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரியங்களையும் கை கொண்டு வருவார்கள். சரி, இப்ப கவனிங்க. இந்த இடத்துல நீங்கள் மிகவும் கவனத்தில் எடுக்கக்கூடிய வேத பகுதி, இதெல்லாம் வாசித்திருப்பீர்கள். ஆனால் இங்க என்ன நடக்கிறது? இவர்கள் அதாவது வெளி அலங்காரம் அல்லது வெளி சடங்காச்சாரம் அல்லது வெளி பிரகாரமான ஆசரிப்புகளுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். கவனிக்கிறீங்களா? ஆனா உள்பிரகாரத்திலே அந்த ஆசரிப்பை பற்றி அவர்கள் உள்பிரகாரம் என்றால் என்ன? வெளியே சரீரத்தை சுத்தப்படுத்தினார்கள், கை கழுவினார்கள், உடைகளை துவைத்தார்கள், மற்றும் மனைகளை வீடு வாசல்களை கழுவி சுத்தப்படுத்தினார்கள், கிண்ணங்களை செம்புகளை பொருட்களை எல்லாம் கழுவினார்கள். இப்படி செய்வதனால் நாம் கடவுளுக்கு பிரியமாயிருக்கிறோம் என்று அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள், கற்றுக்கொண்டார்கள், கடைபிடிக்கிறார்கள். அது நல்லதுதான், அதையும் ஆண்டவர் வெறுக்கவில்லை. இந்த இடத்துல ஒரு கேள்வி, தேவனுக்கு எதிரானவர்கள் இப்படி சொல்லுவார் பாருங்க, இயேசு சீசர்களை சுத்தமில்லாமல் வழி நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனங்களை வைத்து குற்றம் பிடிப்பார்கள். குறிப்பாய் முஸ்லிம்கள் அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் இவைகளை என்ன செய்வார்கள்? வைத்துக்கொண்டு பாருங்கள், அந்த யூதர்களுக்கு எதிராக இவர் எழும்பினார், ஏன் அவர்கள் நல்லதுதானே செய்தார்கள், கை கழுவுறது நல்லதுதானே, கால் கழுவுறது நல்லதுதானே, வீடு வாசல்களை சுத்தம் பண்ணுகிற நல்லதுதானே, அவருடைய சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள், அந்த அசுத்த கைகள், அந்த அசுத்த கைகளோட சாப்பிடுறத அவர் அனுமதித்தார், அப்படி அசுத்தமாய் அந்த சீசர்கள் வழி நடத்தினார் என்று விதண்டாவாதமான பேச்சுகளை இன்றைக்கு முன்னெடுக்கலாம். நன்றாக நீங்கள் கவனியுங்கள். இந்த இடத்துல அவர் கை கழுவ வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீங்கள் வீடு வாசலை துப்புரவாக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருடைய தாக்கட் எப்படி இருந்தது? நீங்க வெளியே மட்டும் சுத்தம் பண்ணுகிறீர்கள், ஆனா உங்களுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. வீடுகளை கழுவுகிறீர்கள், குளிக்கிறீர்கள், உடைகளை துவைக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், ஆனா உள்ளத்தை கழுவுகிறீர்களா? இதுதான் அவருடைய பார்வை. கவனிக்கிறீங்களா? அவருடைய பார்வை அதுதான். என்னால் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். ஆகவே இருதயம் தான் அவருக்கு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்படி என்றால் அவர் சொன்னதின் சரியான நோக்கம் என்னவென்றால், கை கழுவாம சாப்பிடுகின்ற அவர் சொல்லவில்லை, வீடு வாசலை துப்புரவாக்காமல் அசுத்தமாய் இருந்தவர் சொல்லவில்லை. மாறாக அவர் சொன்ன விஷயம் என்னென்றால், நீங்கள் இதை பாரம்பரியமாய் வெளிப்பிரகாரமாய் வேஷம் போடுகிறீர்கள், வெளியே சுத்தப்படுத்து, ஆனா உள்ளுக்கு எப்படி இருக்கிறது? உள்ளுக்கு அது அசுத்தமாய் இருக்கிறதே. ஆகவே அதைத்தான் அவர் சுட்டி காட்டினார். அப்ப உள்ளுக்கு அசுத்தத்தை வைத்துக் கொண்டு வெளியிலே நீங்கள் 40 நாள் உபவாசம் பண்ணுவதும், 30 நாள் உபவாசம் பண்ணுவதும், 20 நாள் நீங்கள் பண்டிகை கொண்டாடுவதும், 10 நாள் கொண்டாடுவதும், 7 நாள் விழாக்களை கொண்டாடுவதும், இது பாரம்பரியத்தை சார்ந்தது என்று அவர் சொல்ல வருகிறார். ஆகவே நீங்களும் நானும் இயேசுவைத்தான் பின்பற்ற வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷனுடைய போதனைகளை பின்பற்றுவது அல்ல, ஒரு மனுஷனுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுவதல்ல. ஏன்னால் நாம் நமக்கு கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து அவன், அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். வேதக்காரன், வேதக்காரன் வேதத்தை படித்து அதை வாசித்து அதை பின்பற்றுகிறவன் வேதக்காரன், கிறிஸ்தவனும். அவை இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம்
இன்னைக்கு பாரம்பரியத்தை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ சமூகம் பாரம்பரியத்தை தழுவி கொண்டிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. அவை பாரம்பரியத்தை தேவன் விரும்பவில்லை, வெறுக்கிறார். இன்னொன்றை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இப்ப கத்தோலிக்க திருச்சபை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே இருந்துதான் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த பாரம்பரியம் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, இந்த லெந்து காலங்கள் என்றால் என்ன, அங்க இருந்தா ஸ்டார்டிங்ல வந்தது. இது ஆவிக்குரிய திருச்சபையில வேதாகமத்தின்படி இல்லை. உபவாசம் இருக்கு, ஜெபம் இருக்கு, அதெல்லாம் கிறிஸ்து பிறந்தார் என்பது இருக்கு, கிறிஸ்து பாடுபட்டார் என்பது இருக்கு, கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பது இருக்கு. ஆனால் இவைகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. நீங்கள் பின்பற்ற வேண்டியது வேதத்தை தானே தவிர ஒரு மனிதனையோ மனித உபதேசத்தையோ அல்ல. கவனிங்கள், சத்தியம் சத்தியம்தான். சத்தியத்தை மாற்றி பேச முடியாது. மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக சத்தியத்தை மாற்றி பேச முடியாது. வேதம் அதுதான் நிலைக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகளோ வார்த்தையோட உறுப்புகளோ ஒரு நாளும் ஒழிந்து போகாது. தேவன் இந்த வார்த்தையிலிருந்து எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறார். நாம் வாசிக்கிற வார்த்தை, நாம் கேட்கிற வார்த்தை, நாம் வைத்திருக்கிற பைபிள், இதுல இருந்து எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறார். என்னையும் தான், உங்களையும் தான், எல்லாரையும் தான், உலகத்தை முழுவதும் நியாயம் தீர்க்க போகிறார். ஆகவே நியாய தீர்ப்புக்கு நாம் பயப்பட வேண்டும். இதை இஷ்டப்படி ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு ஆராயம் நடத்திவிட்டு, ஒரு கொண்டாட்டத்தை செய்துவிட்டு, ஒரு பண்டிகையை செய்துவிட்டு, நாம மனுஷன் திருப்திப்படுத்துவதற்காக அதை செய்யக்கூடாது என்பதுதான் வேதம் எதிர்க்கிறது. அதைத்தான் யூதர்கள், வேதபாரகர், பரிசேயரை தேவன் எதிர்த்தார். வாசியுங்கள், மாற்கு 7வது அதிகாரம் 1வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். சரி, இப்ப யார் இடத்துல இந்த காரியக்கு 7வது அதிகாரம் 1வது வசனம்? தேங்க்யூ ஜீசஸ். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். சரி, இப்ப யார் இடத்துல இந்த காரியங்களை சொல்லுகிறார்? நீங்க வீண் ஆராதனை பண்ணுகிறீர்கள், நீங்க மாய்மாலம் பண்ணுகிறீர்கள், உங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார். நீங்கள் மனிதனை பிரியப்படுத்துகிறீர்கள், உதட்டினால் கனப்படுத்த, உள்ளம் வேறு யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உள்ளம் எங்கேயோ இருக்கிறது, தேவன் உள்ளத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி இதை யார் இடத்துல சொன்னார் என்றால், அங்க அந்த நாட்களில் இருந்த பிரபலமான போதகர்களிடத்துல தான் பேசினார். போதகரிடத்துல தான் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த பாரம்பரியத்தை கிறிஸ்தவத்துக்குள்ள சத்துரு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அது புரியவில்லை. அது இந்த பாரம்பரிய மார்க்கம் என்று சொல்லுகிற அந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்துதான் இவைகள் எல்லாம் வந்தது. கவனிங்கள், கத்தோலிக்க மார்க்கத்துல இன்னொன்று சொல்லிக் கொண்டு செய்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? பாவம் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். பாவ அறிக்கை அல்லது பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்லி ஒரு சடங்கு இருக்கிறது. நீங்கள் கத்தோலிக்கத்தில் இருந்து வந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படி என்றால் என்னவென்றால், ஃபாதர் இடத்துல போய் செய்த பாவங்களை சொல்லுவது. அது வருஷத்துல ஒரு முறை அது செய்வார்கள் கத்தோலிக்கர்கள். வருஷத்துல ஒரு முறை செய்வார்கள். அப்ப பாவ சங்கீர்த்தன நாட்கள் என்று இருக்கிறது, பாவ அறிக்கை நாட்கள் என்று இருக்கிறது. அந்த நாட்களிலே ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் நான் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், இந்த பாவம் செய்தேன், அந்த பாவம் செய்தேன் என்று ஃபாதர்கிட்ட போய் சொல்லணும். அத சொன்னா அவர் என்ன செய்வார்? சரி, நீ வேலையும் செய்திருக்கிறாய், சரி கர்த்தர் உன்னை மன்னிப்பாருன்னு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிவிடுவார். அதோட அந்த வருஷத்தினுடைய கதை முடிந்தது. அந்த வருஷத்தினுடைய பாவமும் செய்து முடிந்தது, பாவத்துக்கு நிவர்த்தியும் செய்து முடிந்தது. பிறகு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க? பாவம் செய்ய. அதுக்கு பிறகு ஃபாதர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க? அந்த பாவ அறிக்கை செய்து விட்டால், ரைட், அவர் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டன்னு சொன்ன போது அடுத்து பாவம் செய்ய. அப்ப இதுல என்ன ஆண்டவருடைய காரியங்கள் நடக்கிறது? இதை போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் பழி செலுத்துவது, பாவம் செய்வது, பழி செலுத்துவது, பாவம் செய்வது. அதே போலதான் கத்தோலிக்கர்களும் பாவம் செய்வது, பாவ அறிக்கை செய்வது.
அங்கே ஆராதனைகளுக்கு போவது, பாடல்களை பாடுவது, வேதத்தை வாசிப்பது, இதுதான் என்ன சொல்றது பாரம்பரியம் என்பது. இந்த பாரம்பரியத்தை தான் ஆண்டவர் சொல்றார். நீங்கள், நான் வாசிக்கிற 9வது வசனம் திரும்ப பாருங்கள். பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பாரம்பரியம், அதுதான் உங்களுக்கு முக்கியத்துவம். அந்த பரம்பரையாய் நீங்கள் செய்து வருகிற அந்த பாரம்பரியம் தான் உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகிறே தவிர ஆண்டவுடைய வசனத்தை நீங்கள் கவனிப்பதில்லை, வேத வசனத்தை கவனிப்பதில்லை, கர்த்தருடைய கற்பனையின்படி வாழ்வதில்லை. அப்படி என்றால் மனிதர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற உங்கள் ஆசை இச்சையின்படியே நீங்கள் செய்து கொண்டு போகிறீர்கள் என்பதை கண்டனம் கொடுக்கிறார். யாருக்கு கண்டனப்படுத்துகிறார்? அந்த தேசத்திலே தாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னவர்களுக்கு. இன்றைக்கும் கடவுளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்தவர்கள், இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள், வேதக்காரர் என்று சொல்லி வேதத்தை வைத்து வாசிக்கிறவர்கள், இன்றைக்கும் ஆராதனை செய்கிறவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அதே பாரம்பரியம் இங்கே தொடர்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, பாரம்பரியத்துக்கு பின்னால என்ன இருக்கு என்று சொல்லி சிம்பிளா சில விஷயங்களை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 18:10. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பாருங்கள், 2 மனுஷர் எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. நல்லா நீங்க இதுல கவனம் எடுங்க. எதுக்கு போறாங்க? ஜெபிக்க போறாங்க. அப்ப தேவாலயம் இருந்தது, ஜெபம் இருந்தது. சோ 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்றார். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். இவன் சொல்ல வருகிறது என்ன? என் சம்பாத்தியத்தெல்லாம் நான் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். இவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் விபச்சாரம் செய்யவில்லை, அது உண்மைதான். அநியாயக்காரர் பரியாரர் போல நான் அசுத்தமாய் வாழவில்லை என்பது உண்மைதான். இந்த ஆயக்காரன் பக்கத்துல இருந்து ஜெபிக்கிறானே, ஆயக்காரன் என்றால் அந்த காலத்திலே பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள். இந்த பாவம் செய்கிற மனுஷனை போல இல்ல, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசம் செய்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். அவன் சொன்னது உண்மைதான், ஆனா செய்கிறான். ஆனா அது எப்படி செய்தான்? பாரம்பரியமாய் செய்து வருகிறான். அவருடைய மனதுக்குள்ள ஒரு மாற்றம் இல்ல, மனதுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்ல. ஆனால் இவன் செய்கிற இந்த உபவாசம், இந்த தசம பாகம், இது கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறான். இது செய்வதனால் நான் கடவுளுடைய பிள்ளை என்று நினைக்கிறான். இந்த இவைகளை எல்லாம் பாடி ஆராதனை செய்து ஊழியம் செய்வதனால் நாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம் என்று நாங்களும் நினைக்கிறோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. தேவன் நம்முடைய உபவாசத்தினால் அவர் மயக்கம் அடைவது அல்ல. நம்முடைய பாடல்களினால், நம்முடைய துதி ஸ்தோத்திரத்தினால் அவர் மயங்கி கொண்டிருக்கிறவர் அல்ல. அப்படியெல்லாம் பாடல்கள் வந்திருக்கு. ஆண்டவர் மயங்குகிறார், பாட்டுல மயங்குகிறார், அப்படி இப்படியெல்லாம் தேவையற்ற பாடல்களும் கூட வந்திருக்கிறது. அது போகட்டும், அது அடுத்த பிரச்சனை. ஆனா இவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் விபச்சாரம் செய்யவில்லை, அது உண்மைதான். அநியாயக்காரர் பரியாரர் போல நான் அசுத்தமாய் வாழவில்லை என்பது உண்மைதான். இந்த ஆயக்காரன் பக்கத்துல இருந்து ஜெபிக்கிறானே, ஆயக்காரன் என்றால் அந்த காலத்திலே பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள். இந்த பாவம் செய்கிற மனுஷனை போல இல்ல, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசம் செய்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். அவன் சொன்னது உண்மைதான், ஆனா செய்கிறான். ஆனா அது எப்படி செய்தான்? பாரம்பரியமாய் செய்து வருகிறான். அவருடைய மனதுக்குள்ள ஒரு மாற்றம் இல்ல, மனதுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்ல. ஆனால் இவன் செய்கிற இந்த உபவாசம், இந்த தசம பாகம், இது கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறான்.
இது செய்வதனால் நான் கடவுளுடைய பிள்ளை என்று நினைக்கிறான். இந்த இவைகளை எல்லாம் பாடி ஆராதனை செய்து ஊழியம் செய்வதனால் நாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம் என்று நாங்களும் நினைக்கிறோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. தேவன் நம்முடைய உபவாசத்தினால் அவர் மயக்கம் அடைவது அல்ல. நம்முடைய பாடல்களினால், நம்முடைய துதி ஸ்தோத்திரத்தினால் அவர் மயங்கி கொண்டிருக்கிறவர் அல்ல. அப்படியெல்லாம் பாடல்கள் வந்திருக்கு. ஆண்டவர் மயங்குகிறார், பாட்டுல மயங்குகிறார், அப்படி இப்படியெல்லாம் தேவையற்ற பாடல்களும் கூட வந்திருக்கிறது. அது போகட்டும், அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அவரை நாம் மாற்ற முடியாது. கவனிங்கள், உபவாசம் பண்ணினால் என்ன, 40 நாள் பண்ணினால் என்ன, 1 வருஷமாய் பண்ணினால் என்ன, பாட்டு படித்தால் என்ன, இரவு பகலாய் கத்தினால் என்ன, ஆண்டவர் மாற மாட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கவனிங்க, அவர் மாறாதவராக எதுக்கு அவர் மாற வேண்டும்? எதனால அவர் மாற வேண்டும்? மாற வேண்டிய நபர் யார்? மனிதனாகிய நாம் தான் மாற வேண்டும். என்னத்துல மாற வேண்டும்? மனமாற்றம் அடைய வேண்டும். ஏன் மனமாற்றம் அடைய வேண்டும்? மனதில தான் கிறுக்கும் தேவையற்ற காரியங்களும் இருதயத்திலே தான் இருக்கிறது. இந்த இருதயத்தை சுத்தம் பண்ணிதான் நாம் எதை செய்தாலும் செய்ய வேண்டும். இருதய சுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னா இந்த மனுஷனுக்குள்ள இந்த யார்? இந்த பரிசேயன்றவன் யார்? அவன் ஒரு கடவுளுடைய பிள்ளை என்று ஒரு போதகன். பரிசேயன் என்பது ஒரு போதகன், மற்றவர்களுக்கு போதிக்கிறவன், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவன். அவன் எப்பொழுதுமே பாருங்கள், அவன் சொல்லுகிறான், நான் தேவையற்ற வார்த்தைகளை காரியங்களை செய்கிறதில்லை என்றான். அதுல அவன் ஒரு பெருமை கொள்கிறான். அப்ப இன்றைக்கு ஆசரிப்பு செய்யறவளுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. நான் 40 நாள் உபவாசம் பண்ணி விட்டேன், நான் 30 நாள் உபவாசம் பண்ணி விட்டேன், நான் 25-30 பாடல்களை பாடி ஆராதிக்கிறேன், பல மணி நேரங்கள் 12 மணித்தியாலங்கள் ஜெபிக்கிறேன், 24 மணித்தியாலங்கள் ஜெபிக்கிறேன், அந்த ஜெபத்திலே போய் கலந்து கொண்டு விட்டேன், அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டு விட்டேன் என்ற ஒரு பெருமையை பிசாசு இந்த மனுஷனுடைய சிந்தைக்குள்ளே நுழைய பண்ணுகிறான். ஆகவே இந்த பரிசேயன் அந்த பெருமையோடு தான் இவன் செய்கிறான். அப்ப தேவனுக்கு செய்யணும் என்றதல்ல, நான் பெருமைக்காக செய்கிறேன், பெருமைக்காக காணிக்கை கொடுக்கிறேன், தசமமாக கொடுக்கிறேன். சிலர் இருக்கிறார்கள், எனக்கு 40 வருஷத்து அனுபவங்கள் இருக்கிறது. சிலர் இருக்கிறார்கள், காணிக்கை கொடுப்பார்கள், தசமமாக கொடுப்பார்கள். மனதுல ஒரு பெருமை, நான் கொடுக்கிறேன் என்ற ஒரு மமதம், ஒரு பெருமை இன்றைக்கும் இருக்கிறது. கவனி, அப்படி என்றால் அவர்கள் கொடுத்துட்டு அங்க முதலிடம் எதிர்பார்க்கிறார். அப்ப அவர்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு. அப்ப யாருக்கு கொடுத்தார்கள்? ஊழியனுக்கா? இல்லையே, கொடுப்பது யாருக்கு? தேவனுக்கு. அப்ப தேவன் அதை பிரியமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கவனிக்கிறீங்களா? அடுத்து பாருங்கள், 11வது வசனத்தை வாசிங்கள். 11வது வசனம் கவனிக்கிறீங்களா? பரிசேயன் நின்று ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 11வது வசனம். பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, அப்ப அவன் பெருமையை பேசுகிறான் இந்த ஜெபத்துல. இன்றைக்கும் சில பேர் ஜெபிக்கும் போது ஜெபிக்க தெரிவதில்லை. நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன அவருக்கு தெரியாது. அவருக்கு ஞாபகப்படுத்தணுமா? நான் கொடுத்த தசம பாகம், நான் கொடுத்த காணிக்கை, நாம் பாடுகிற பாடல்கள், நம்ம துதிக்கிற துதி, இதெல்லாம் நம்ம சொல்லி காட்டணுமா? பாருங்கள், ஒரு பொலியான ஜெபம். இப்ப இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரியாது, பிழையா ஜெபிக்கிறார்கள், தவறா ஜெபிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நம்முடைய காரியத்தை சொல்லி காட்டுவதல்ல. இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு ஒரு சாப்பாட்டை கொடுத்து விட்டு, ஒரு உதவியை செய்து விட்டு, எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லி காட்டுவது. மனிதன் ஏற்றுக்கொள்வானா? யோசித்து பாருங்கள், மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு உதவியை செய்தோம், அதை திருப்பி திருப்பி நாம சொல்லி காட்டலாமா?
அப்படி சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுபோல தேவனுக்கு நாம் பாடல் பாடினோம், உபவாசம் பண்ணினோம், சரி நாம அநியாயம் செய்யல, அக்கிரமங்கள் செய்யவில்லை, அதையே ஆண்டவர்கிட்ட சொல்லி காட்ட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், இன்றைக்கும் சில விசுவாசிகள் அப்படிதான் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, அது அந்த ஜெபம், சில பேர் ஜெபம் பண்ணினால் இங்க பாருங்க, என்ன ஜெபிக்கிறோம்ன்றே தெரியாது. ஒருவேளை சபையில ஒரு காரியத்துக்காக சொல்லியிருப்பாரு, இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிங்கன்னு சொல்லியிருப்பார்கள். அங்க வந்து இருந்து கொண்டு அந்த கதை, இந்த கதை, கோர கதை, சொந்த கதை எல்லாம் சொல்லிட்டு இருப்பார்கள், ஜெபிக்க தெரியாது. இன்றைக்கும் 10 வருஷம் இருக்க விசுவாசி, 20 வருஷம் இருக்கிற விசுவாசி இன்றைக்கும் ஒழுங்கா ஜெபிக்க தெரியாமல் இருக்கிறது. நான் கண்ட உண்மையை சொல்லுகிறேன். அப்ப ஒரு தெளிவு வேண்டும், ஒரு விழிப்பு வேண்டும். கவனிங்க. அப்ப எல்லாம் சொல்லிக்க, ஆண்டவரே நான் போன வருஷம் முழுக்கள் உபவாசம் இருந்த ஆண்டவரே, இப்படி எல்லாம் இன்றைக்கும் ஜெபிக்கிறவர்கள் இங்க இந்த பைபிள்ல மட்டும் இல்ல, இன்றைக்கும் விசுவாசிகள் அப்படி செய்கிறார்கள். ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் காணிக்கை கொடுப்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் ஜெபிக்கிறார்கள். இதெல்லாம் பாரம்பரியமும் மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய கற்பனை அங்க இருக்கிறது. சரி, இந்த ஜெபத்துல யாருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, கொஞ்சம் அதை முடிவுக்கு வந்து அடுத்த பகுதிக்கு போவோம். கவனியங்கள் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். சரி, 14வது வசனம் வாசிக்கிறேன். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனை தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இது நீங்க சாதாரணமா இந்த வசனங்களை வாசித்திருப்பீர்கள். ஒருவேளை இதை வேறு விதமாய் பிரசங்கங்களையும் கேட்டிருப்பீர்கள். சோ இன்றைக்கு அதிலே இருக்கிற அந்த சாரத்தை பாருங்கள், அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பாருங்கள். இது நாம நினைக்கலாம், அவன் ஜெபம் பண்ண போனான், சரி ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்க இல்லை, அவன் சும்மா அலப்பி ஏதோ அதை சொன்னேன் இதை சொன்னேன் என்று மற்றவனை குற்றப்படுத்தினான் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் அவன் சாதாரணமாய் குற்றப்படுத்தவில்லை. 14ஆம் வசனம் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றால் இந்த பாரம்பரியத்துக்கு, இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பின்னால யார் இருக்கிறது தெரியுமா? இதுதான் மிகவும் கவனிக்க வேண்டியது. இதுக்கு பின்னாலே யார் இருக்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise you God. எடுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரத்தை 11வது வசனத்தை வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. இது எதை குறித்து சொல்லப்படுகிறது? இப்ப கவனிங்க, அந்த லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்தில் வாசிப்பதற்கு சம்பந்தம் இருக்கிறது. இதுதான் ரெவலேஷன், இதுதான் வெளிப்படுத்தல். கவனிங்க, அங்கே யார் இது, யாரை குறித்து சொல்லப்படுகிறது? நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது?
சாத்தான் ஆகிய லூசிபரை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப சாத்தானுடைய குண இயல்புகள் என்ன என்பதை இதிலிருந்து பார்க்கிறோம். அவனுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கிறது? ஆராதனை கூட்டத்தில் அவன் இருப்பான். கவனிங்க, ஆண்டவருக்கு மேலே தன்னை உயர்த்துவான், அவன் தாழ்த்த மாட்டான். அப்படி என்றால் அவனுக்கு பெருமை இருக்கிறது. அவன் பெருமையினாலே, அவன் அகங்காரத்தினாலே கீழே விழுந்தான். அப்ப ஒரு ஊழியர்களுக்கு, ஒரு விசுவாசிக்குள்ளே, ஒரு ஜெபிக்கிறவர்களுக்குள்ளே அல்லது ஆராதனை பாடல்கள் நடத்துவதற்குள்ளே பெருமை என்கின்ற ஒரு காரியம் இருந்தால் அதுக்கு பின்னாலே இருந்து இயங்குகிறது இந்த பெருமைக்காரனாகிய பிசாசு தானே தவிர வேறொன்றுமில்லை. ஆகவே அவன் பிசாசைத்தான் மகிமைப்படுத்துகிறானே தவிர தேவனை அவன் மகிமைப்படுத்தவில்லை. அவன் பின்னால இருந்து பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே பெருமையை கொடுத்து பெருமையாய் சடங்காச்சாரங்கள், உபவாசம் பண்ணுகிறேன், நான் ஒவ்வொரு சனிக்கிழமை உபவாசம் பண்ணுகிறேன், நான் தொடர்ந்து வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன் ஒரு பெருமை அடித்துக் கொள்வது. அப்ப யாருக்காக அவங்க இதை செய்கிறார்கள்? தேவனுக்காக செய்யவில்லை. பெருமை உள்ள இடத்துல தேவன் ஒரு நாளும் இருப்பதில்லை. கவனிங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். அப்ப ஒரு ஜெபத்துக்கு பின்னால, ஒரு உபவாச கூட்டங்களுக்கு பின்னால, அல்லது ஒரு ஆராதனைக்கு பின்னால, அல்லது ஊழியத்துக்கு பின்னால பெருமை என்று இருக்குமாயிருந்தால் அது பிசாசுடைய ஒரு தந்திரமான ஊடுருவல். அதைத்தான் நான் சொன்னேன், பிசாசுடைய உளவுத்துறை அங்கே ஊடுருவுகிறது. இதை அறியாமல் தான் நிறைய பேர் அந்த பரிசேயன் சொன்னது போல நாங்கள் உபவாசம் பண்ணுகிறோம், 30 நாள் உபவாசம் பண்ணுகிறோம், தானியல் உபவாசம் பண்ணுகிறோம், எஸ்தர் உபவாசம் பண்ணுகிறோம், முருகா உபவாசம் பண்ணுகிறோம், பேதுரு உபவாசம் பண்ணுகிறோம், அதெல்லாம் பேரெல்லாம் வச்சிருவாங்க. வேற என்ன உபவாசம், அமாவாசை செய்கிறோம், அங்க இரவு ஜபம், அங்கே இங்கேண்டு. அது செய்வது தவறு இல்லை, நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம் நான் சொல்வதையும் கூட. ஆனால் அவை எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காய் செயல்பட வேண்டுமே தவிர யாரோ ஒருவர் சொன்னது நாங்களும் இணைந்து கொண்டு ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடாது தான் இயேசுவும் சொல்லுகிறார். அதைத்தான் கால வழியில தேவாவியானவர் நமக்கும் சொல்லுகிறார். அவைகள் எந்த பிரயோசனமும் இருப்பதில்லை. ஆகவே இன்றைக்கு சிம்பிளா அந்த ஆயக்காரன் ஜெபித்தான். பாத்தீங்களா எப்படி ஜெபித்தான்? பெருசா அவன் பெருமை அடித்துக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள வேண்டாம் நான் சொல்வதையும் கூட. ஆனால் அவை எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காய் செயல்பட வேண்டுமே தவிர யாரோ ஒருவர் சொன்னது நாங்களும் இணைந்து கொண்டு ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடாது தான் இயேசுவும் சொல்லுகிறார். அதைத்தான் கால வழியில தேவாவியானவர் நமக்கும் சொல்லுகிறார். அவைகள் எந்த பிரயோசனமும் இருப்பதில்லை. ஆகவே இன்றைக்கு சிம்பிளா அந்த ஆயக்காரன் ஜெபித்தான். பாத்தீங்களா எப்படி ஜெபித்தான்? பெருசா அவன் பெருமை அடித்துக் கொள்ளவில்லை, பெரிதாய் அவன் பெரிய பாடல்கள் பாடவில்லை, அடுக்கு மொழிகளை பேசவில்லை, எதையுமே அவன் பேசவில்லை. 18, 13 வாசித்தால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே என்னிடத்துல பாவம் இருக்கிறது, குற்றம் இருக்கிறது, நான் குறையுள்ளவன், நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமான காரியத்தை நான் செய்தேன், ஆண்டவரே கிருபையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றான். அவனுடைய ஜெபம் என்ன? பெரிய அடிச்சு விளாசுகிறான். தேவனே, தேவனை தான் கூப்பிடுகிறான். நான் பரிகாரர், நான் விக்கிரகாரனைக்காரர், வேசிக்கல்லனை போல, அந்த புள்ளி சூனியக்காரனை போல, அல்லது நான் அவனை போல இவனை போல ஒப்பீடு செய்கிறார். தேவனுக்கு தெரியாதா? தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன்கிட்ட போய் இவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டுமா? இன்றைக்கு நிறைய ஊழியர்கள், நிறைய விசுவாசிகளும் கூட தங்களை பற்றி தேவனுக்கு அறிமுகப்படுத்துகிற ஜெபத்துல தேவையா இது? அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏன் எங்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும்? ஆண்டவரே, நான் 30 வருஷம் ஊழியம் செய்து வருகிறேன், நீ உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே,
நான் பசியில பட்டினியில இருந்து உமக்கு தெரியுமே ஆண்டவரே. இதெல்லாம் அலப்பல் ஜெபம். இதைத்தான் ஆண்டவர் சொன்ன, ஜெபத்துல அலப்பாதீங்க. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு வருஷமும் 40 நாள் இந்த தவசு காலத்துல நான் தவறாமல் அதை கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே. இறைச்சி சாப்பிடுறது இல்ல, மீன் சாப்பிடுறது இல்ல. நான் எல்லாம் முடிச்ச பிறகுதான் இறைச்சி சாப்பிடுவேன், மீன் சாப்பிடுவேன். யாரோடையும் தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன். ஆனா அந்த உபவாசம் முடிச்ச பிறகு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவேன்.